இனிமேல் இப்படித்தான் விளையாடுவேன். ஹர்திக் பாண்டியாவுக்கு ஷாக் கொடுத்த ரோஹித். IPL 17வது சீசன் துவங்க உள்ள நிலையில் அனைவரது போக்கஸும் மும்பை பக்கமே திரும்பியுள்ளது. ஹர்திக் பாண்டியாவை கேப்டனாக நியமிக்கப்பட்டதில் இருந்து சர்ச்சை தொடர்ந்து வருகிறது. குஜராத் அணியில் இருந்து ஹர்திக்கை வாங்கி மும்பை அணிக்கு கேப்டனாக நியமிக்கப்பட்ட பிறகு ரோஹித் சர்மா, பும்ரா, சூரியகுமார் ஆகியோர் வாழ்த்து கூட சொல்லவில்லை. இதன் மூலம் ஹர்திக் பாண்டியாவை கேப்டனாக நியமித்ததில் ரோஹித், பும்ரா, சூர்யா போன்றவர்களுக்கு உடன்பாடு இல்லை என தெரிகிறது. மேலும் மும்பை ரசிகர்கள் சிலரும் கேப்டன்சி மாற்றத்திற்கு கடும் எதிர்ப்புகளை தெரிவித்து வருகின்றார்கள். 2013இல் மும்பை அணிக்கு கேப்டனாக பொறுப்பேற்ற ரோஹித் சர்மா குறுகிய காலத்திலேயே அணிக்கு 5 கோப்பைகளை வென்று கொடுத்து அசத்தினார். தற்போது அவர் இந்திய அணி கேப்டனாக நீடிக்கும் நிலையில் IPL கேப்டன் பதவி பறித்து சரியான முடிவு கிடையாது என பலர் கருதுகின்றார்கள். சமீபத்தில் மும்பை அணி பயிற்சியை துவங்கிய நிலையில் பயிற்சி வகுப்பில் ரோஹித் சர்மா, பும்ரா, சூரியகுமார் போன்றவர்கள் பங்கேற்கவில்லை. முதல் 2 நாட்கள் பயிற்சிக்கு செல்லவில்லை. இந்த நிலையில் ரோஹித் சர்மா, பரீத், பும்ரா இருவரும் பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ள மும்பை இந்தியன்ஸ் முகாமில் இணைந்து கொண்டனர். சூரியகுமார் யாதவ் இன்னும் 1 மாத காலம் வரை விளையாட வாய்ப்பு இல்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் மும்பை இந்தியன்ஸ் அணி மீட்டிங்கில் பேசிய ரோஹித் சர்மா, தற்போது நான் முழு சுதந்திரமாக உணர்கிறேன். பேட்டிங்கிலும் அப்படித்தான் விளையாடுவேன். முதல் பந்தில் இருந்தே அடித்து ஆட முடிவு எடுத்துள்ளேன். இது அணிக்காகத்தான். இந்த முடிவில் யாரும் தலையிடக்கூடாது என அதிரடியாக பேசியதாகவும் ஹர்திக் இதற்கு ஒப்புக்கொண்டதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது.